என் வாழ்வில் இயேசு வந்ததா, இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. துதிப்பேன், நான் துதிப்பேன், ஜீவ காலமெல்லாம் நான் துதிப்பேன். மகிழ்வேன், நான் மகிழ்வேன், ஜீவ தேவனோடு நான் மகிழ்வேன். துதிப்பேன், நான் துதிப்பேன், ஜீவ காலமெல்லாம் நான் துதிப்பேன். மகிழ்வேன், நான் மகிழ்வேன், ஜீவ தேவனோடு நான் மகிழ்வேன். இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. ஆயிரம் நாளை பார்க்கிறோம், உந்தன் சமூகம் ஒரு நாள் போதுமே. ஆயிரம் நாளை பார்க்கிறோம், உந்தன் சமூகம் ஒரு நாள் போதுமே. அந்த நாள் வரும் நாள் எனக்கு, அந்த நாள் வரும் நாள் எனக்கு, என் வாழ்வில் எல்லாமே திருநாள், என் வாழ்வில் எல்லாமே திருநாள். இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. வெள்ளியை பொன்னையும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. வெள்ளியை பொன்னையும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. பரிமள தைலத்தை பார்க்கிலும், பரிமள தைலத்தை பார்க்கிலும், உந்தன் நேசமே எனக்கு போதுமே, உந்தன் நேசமே எனக்கு போதுமே. இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. தேவனை போற்றி பாடுங்கள், உங்கள் கவலைகள் மறந்திட ஆடுங்கள். தேவனை போற்றி பாடுங்கள், உங்கள் கவலைகள் மறந்திட ஆடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திடுங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திடுங்கள். இனி எல்லாமே அவர்தான் துதித்திடுங்கள், இனி எல்லாமே அவர்தான் துதித்திடுங்கள். இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. துதிப்பேன், நான் துதிப்பேன், ஜீவ காலமெல்லாம் நான் துதிப்பேன். மகிழ்வேன், நான் மகிழ்வேன், ஜீவ தேவனோடு நான் மகிழ்வேன். இருளில்லையே என் வாழ்வில், என் வாழ்வில் இயேசு வந்ததா. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் இயேசு வருகை சமயமாக இருக்கிறபடினாலே அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை என்னன்னு சொன்னால், உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க, நீங்கள் கை கொண்ட யாவையும் அவர்கள் கை கொண்ட உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை தான் நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே எங்கள் வாழ்க்கையிலே இருள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, வேதனை இருந்தது, துன்பம் இருந்தது. ஒருவருமே எங்களை வந்து விசாரிக்க ஆண் ஒருவரும் இல்லை. சொந்த பந்தங்கள் அநேகர் உண்டு, அநேக என்னோட கூட பிறந்தவர்கள் உண்டு, யாரும் எங்களை விசாரிக்க வருவதில்லை. ஏன்னு சொன்னால் நான் தரித்திரத்தில் இருந்தேன், அதனால என்னை பார்ப்பதற்கு வந்தால் அவர்களிடத்தில் ஏதாவது நான் எதிர்பார்ப்பேன் என்று சொல்லி அவர் வருவதற்கு மறுத்திருக்கலாம். ஆனால் இந்த இயேசுவோ ஒன்றுமே இல்லாத என்னை தேடி வந்தார். அதுதான் சொல்லுகிறது யோவான் 15:16 இப்படியா சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் இந்த பூமியில படைத்த மனிதர்கள் அவர் அறியாதபடி இருக்கிறபடினாலே அவரை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமும் கிடைப்பதில்லை, அவர் பார்ப்பதற்கு அவர் விரும்புவதும் இல்லை. ஏனென்று சொன்னால் உலகம் பெரிதாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள காரியங்கள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல பார்த்தீங்கன்னா போதை என்ற ஒரு காரியம் இருக்குது. அந்த போதைக்கு அடிமையானவன் அதிலிருந்து வெளியே வருவதே இல்லை, அவன் தான் பைத்தியக்காரனாக போகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் தேடி வருகிறார். அவர்களுக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, சமாதானத்தை கொடுக்கிறார். நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோம் என்றால், வேதம் சொல்லுகிறது, நாம் பாவம் என்று சொல்லுவோம் என்றால்
அது நம்மளையே நம்ம வஞ்சித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் எதற்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால், அந்த ஆண்டவர் பரிசுத்தரும் உண்மை உள்ளவரும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவரும், அவர் அன்பில் ஒரு நாளும் கலக்கம் இல்லை. ஒரு நாளும் அவர் அந்த அன்பை செலுத்துவதற்கு அவர் அவரையே நமக்காக பலியாய் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். அந்த பாவத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த நாட்களிலே உங்கள் குடும்பங்களிலே குழப்பத்திலே இருப்பீங்கன்னா, யாராவது என்னை ஏற்றுக்கொள்ள யாருமே என் மேல அன்பு செலுத்துவதில்லை என்று சொன்னீங்கன்னா, இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே, நாங்களும் அப்படிதான். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எங்களுக்கு யார் எங்களுக்கு விடுதலை தருவார், யார் எங்களுக்கு சமாதானத்துக்கு தருவார்கள், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று காத்திருந்த நாட்கள் தான். இன்றைக்கு நாங்கள் அநேகருக்கு அதை நாங்கள் சொல்லி வருகிறோம். ஏனென்று சொன்னால், அந்த ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்தபடியினாலே அந்த நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசுவை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளணும். இந்த இயேசுவை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், இயேசுவே நீர் வாரும், என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னிங்க என்று சொன்னீங்கன்னா, உடனே அவர் உங்களுக்கு ஆறுதலின் சமாதானத்தின் தருவார். அவர் உங்களை ரட்சித்து அவரோடு கூட வைத்துக் கொள்வார். இந்த பூமியிலே வாழ்வதற்கு காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல நாம என்ன பண்ணுகிறோம் சொல்லி பார்க்கணும். நம் படைத்த தெய்வத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனா இருக்குது. நித்திய ஜீவன் சொன்னா சதா காலங்களும் ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிற வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை. இந்த பூமியில எல்லாம் ஒரு நாள் மாயை மறைந்துடும், எல்லாம் முடிந்து போயிடுங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு நம்மளை நேசிக்கிறபடினாலே, அவர் அன்பு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அவர் நமக்கு எப்போதும் அவரோடு கூட வைத்துக் கொள்ள அவர் விருப்பமா இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்கு வேணும் என்று சொன்னா, இந்த இயேசுவை நம்புங்க. இந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். இந்த ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.